இந்த வீடியோல நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு டெம்பரவரி இமெயில் ஐடி கிரியேட் பண்றது. இமெயில் ஐடினா அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதாவது டெம்பரவரியா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதை நீங்க எங்கே வேணாலும் பார்த்தா போட்டுக்கலாம். போட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதையும் பார்த்தீங்கன்னா ரிசீவும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரவரி இமெயில் ஐடி கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டெலிட் ஆயிரும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெம்பரவரி இமெயில் ஐடி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தா இருக்கும். தேவையில்லை அப்படின்னா பார்த்தா டெலிட் பண்ணுவீங்க. சப்போஸ் இந்த டெம்பரவரி ஐடி அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் பார்த்தா இந்த ஐடி இருக்கும். அதாவது 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இந்த ஜிமெயில் ஐடி இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோ நேரம் 10 நிமிஷத்துக்கு பார்த்தா எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலுமே நீங்கள் அதை டைப் பண்ணி இமெயில்ஸ் பார்த்தா ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் இருக்கிற இமெயில் ஐடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிற விஷயம் இருக்காது. இமெயில் ஐடி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழிகள் இருக்குது. 2 வழிகள் இல்லை, ஒரே வழிகள்னு சொல்லலாம், 2 வழின்னு சொல்லலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு டெம்பரவரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் இருக்கிற அந்த டெம்பரவரி இமெயில் ஐடி 10 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம கிரியேட் பண்ண போகிற இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் டைமரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்கு மேலே உங்களுக்கு இமெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. அப்படி தேவைன்னா நீங்கள் வேறு இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அதாவது 10 மினிட் இமெயில் ஐடி அப்படின்னு போடலாம். இல்லை அப்படின்னா டெம்பரவரி இமெயில் ஐடி அப்படின்னு நீங்கள் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிலாம் போட்டிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். 10 மினிட் இமெயில் ஐடின்னு போட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு இமெயில் ஐடி கிடைக்கும். அதாவது அந்த இமெயில் ஐடி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் பார்த்தா உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அது உள்ளே போய் நீங்கள் பார்த்தா அந்த இமெயில் ஐடி காப்பி பண்ணி நீங்கள் பார்த்தா எந்த இடத்துல, அதாவது இது எதுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் போய் இமெயில் ஐடி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரல, கொடுக்க தோணலை, அந்த வெப்சைட்டையோ இல்லைனா நீங்கள் அந்த வித சோர்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ஒரு இமெயில் ஐடியை கொடுக்கலாம். அவங்க ஏதாச்சும் இமெயில் சென்ட் பண்ணாங்கன்னா உங்களால் பார்த்தா பார்த்துக்க முடியும். பட் 10 நிமிஷத்துக்குள்ளே சென்ட் பண்ணால் தான் உங்களால் பார்த்தா பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு இமெயில் ஐடியை புதுசாக, அதாவது டெம்பரவரியாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போயிடும். பட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற எந்த விஷயமும் நீங்கள் போட தேவையில்ல. இப்போ உங்களுக்கு இமெயில்ஸ் வந்தால் எப்படி பார்க்குறது, அதாவது நீங்கள் முதல்ல 10 மினிட்ஸ் இமெயில் ஐடியில் போனீங்கன்னா 3 வெப்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வெப்சைட்டில் ரிசீவ்டு, அதாவது நம்பர் ஆஃப் இமெயில்ஸ் ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க, அது லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடிக்கு ஏதாச்சும் ஒரு இமெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம் என்ன இமெயில் அப்படிங்கிறத. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இமெயில் ஐடி தான் வரும். நீங்கள் சப்போஸ் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே உள்ளே போனீங்க, உள்ளே என்டர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, இல்லைனா வேறு இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேறு இமெயில் ஐடி தருவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பயர் ஆகிற வரையும் பார்த்தா செகண்ட் இமெயில் ஐடிக்கு வெயிட் பண்ணணும். இது மூலயமா என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி இமெயில் ஐடிஸ் மோஸ்ட்லி இமெயில்ஸ் பார்த்தா மோஸ்ட்லி வரும்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் ஏன்னா அந்த இமெயில் அந்த வெப்சைட்குள்ளேயே தான் வருது. நீங்கள் முடிஞ்சாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கீழே லோட் ஆகுறதுல. அண்ட் சில வெப்சைட்டில் பார்த்தா டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்யூரேட்டாக இருக்காது. நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு டைம் உள்ளே போக 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரீலோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க, மொதல் வெப்சைட்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு என்னென்னா டெம்பரவரி இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் இமெயில் ஐடி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் வீடியோவோட தான், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.